விநாயக், நீ கவலைப்படாத. நீ ஜாலியாக இரு, டென்ஷனே ஆகாத. உன் ஸ்கூல் வேன் ஸ்கூலுக்கு போய் சேர்றதுக்கு முன்னாடி நான் உன்னை கொண்டு போய் ஸ்கூலில் சேர்த்துருவேன். எனக்கு தெரியும்ப்பா. அப்பா கிட்ட என் ப்ராப்ளமை சொல்லட்டுமா? என்ன? ஒன்றும் இல்லைப்பா. நேற்று ராத்திரிலேருந்து கவலையாக இருக்கு. இது என்ன விஷயம் நம்ம கண்டுபிடிச்சே ஆகணும். நீங்கள் எதாவது சொன்னீங்களா? இல்லைப்பா, ஒன்றும் இல்லை. ஆனால் நான் ஒன்று சொல்லணும். உங்ககிட்ட நான் பேசணும்னு நினைச்சது உங்களுக்கு எப்படி தெரிஞ்சது? அது நான் உன்னோட அப்பா இல்ல. உன் மனசுக்குள்ள என்ன இருக்குன்னு உன் முகத்தை பார்த்தாலே சொல்லிடுவேன், புரியுதா? நான் அப்பா கிட்ட எல்லா உண்மையும் சொல்றதுதான் நல்லது. புல்புல், இப்பெல்லாம் உன்னை நீ கவனிச்சுக்கிறதே இல்ல. இந்த ஜூஸை குடி, ஃபுல்லா ஃபினிஷ் பண்ணணும். உனக்கே நல்லா தெரியும், வினித்தும் நானும் உன்னை விட்டு பிரிஞ்சிருக்க போறோம். இனிமே நீ உன்னை மட்டும் இல்ல, அப்பாவையும் நல்லா பாத்துக்கணும். இந்த ஜோப்பியும் இன்னும் வரல. அம்மா, நான் பாக்குறேன். இங்க பாருங்கம்மா, இந்த வீட்டோட ரெஸ்பான்சிபிலிட்டியை என்கிட்ட விட்டுருங்க. அம்மா, இவரு அப்பா ஆபீஸ்ல இருந்து வந்திருக்காரு. ஆனா இதுக்கு முன்னாடி உங்களை நான் பார்த்தது இல்லையே, புதுசாப்பா? ஆமா அண்ணி. மேம், நான் புதுசு இல்ல, உங்க வீட்டுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரேன். வாங்க, என்ன சாப்பிடுறீங்க? டீ, காஃபி? இல்ல இல்ல, தேங்க்ஸ். ஆக்சுவலி உங்ககிட்ட ஒன்று சொல்லணும். என்கிட்டயா? நான் சொல்றது கொஞ்சம் பர்சனலா தெரியலாம், ஆனா சொல்றது என் கடமை. நம்ம எல்லாருக்குமே தெரியும் அசோக் சார் பயங்கர உழைப்பாளி. ஆனா அப்பப்ப வேலை டென்ஷன்ல அவரையே மறந்துடுறாரு. பயங்கர கடுமையா உழைக்கிறாரு. நேத்து ஆபீஸ்ல மயக்கம் போட்டு விழுந்துட்டாரு. என்ன என்ன? ஆனா அப்பா இந்த மாதிரி சொல்லவே இல்லையே. இல்லம்மா? ஆமா, எதுவுமே சொல்லலையே. அவரு சொல்ல மாட்டாரு. நான் சொன்னேன், வீட்டுக்கு ஃபோன் பண்ணலான்னு சொன்னேன். அவர் வேணான்னு மறுத்துட்டாரு. என் குடும்பத்துக்கு கஷ்டத்தை தரக்கூடாதுன்னு சொன்னாரு. சொல்லி இருக்கணும்ல. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நேற்று டாக்டர் பார்த்தாச்சு. டாக்டர் அவர்கிட்ட பயப்பட எதுவும் இல்லைன்னு சொல்லிட்டாரு. அது ஒன்றும் இல்லை, அசோக் சார் பயங்கரமா வேலை பார்க்குறாருல, அதான் பலகீனமாயிட்டாராம். மேம், அசோக் சார் தான் அவரை கவனிச்சிக்க மாட்டாரு. ப்ளீஸ் நீங்களாவது அவரை கவனிச்சுக்கோங்களேன். ஆமா, நான் பாத்துக்கிறேன். இன்னொரு விஷயம், நான் வீட்டுக்கு வந்ததை அவர்கிட்ட சொல்லிடாதீங்க, இல்லைன்னா அவரு கோவப்படுவாரு. இல்ல இல்ல, அத பத்தி நீங்க கவலைப்பட வேண்டாம். நான் அவர்கிட்ட எதுவும் சொல்ல மாட்டேன். ஆனா தேங்க்யூ so மச். தேங்க்யூ, நான் வரேங்க. இல்ல இல்ல, உன் அப்பாவை இந்த நிலைமையில விட்டுட்டு எங்கேயும் போக கூடாது. நீயும் உன்னை கவனிச்சுக்க மாட்ட, உன் அப்பாவை எங்க பாத்துக்க போற? ஆனா அம்மா, நீங்க அங்க போகலனா வினீத் எப்படி அங்க தனியா இருப்பான்? யாரும் போக வேண்டாம், நான் உன் அப்பாட்ட பேசிக்கிறேன். இப்ப அவரு என் பேச்சு கேட்டுதான் ஆகணும்.